பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை நடத்தும் 44வது வறுமை ஒழிப்பு பயணம். மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக உதவி என்ற உடன் ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய அன்பு சகோதரர் திரு கோவிந்த் அவர்களின் 36வது வருட பிறந்த நாளை முன்னிட்டு 3 நேரமும் தரமான உணவுகள் தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அரசு நகர் அலெக்ஸ் கைலாசம் முதியோர்கள் இல்லத்திற்கு வழங்கப்படுகிறது. திரு கோவிந்த் அவர்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் நோய் நொடியின்றி நீடூழி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அரசு நகர் அலெக்ஸ் கைலாசம் முதியோர்கள் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் தங்களுடைய அன்பான ஆசிரை வழங்குகிறார்கள். மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் தலைவர் திரு கே முருகன் கவின் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் தமிழரசன் அவர்கள், செயலாளர் திரு எஸ் சேவியர் அவர்கள், பொருளாளர் திரு எம் கண்ணன் அவர்கள், செய்தி தொடர்பாளர் திரு வி யாகமூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் முதியோர் இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் அனைவரின் குடும்ப நலம், உடல் நலம், கல்வி, பொருள் செல்வம், தொழில் முன்னேற்றத்திற்காக அரசு நகர் அலெக்ஸ் கைலாசம் முதியோர்கள் இல்லத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் எல்லாம் அல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை உணவை கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். இந்த அருமையான குடும்பத்தை உமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை அமுக்கி குலுக்கி சரிந்து விடத்தக்கதாக அளந்து கொடுப்பார் என்று சொல்லும் வேத வசனத்தின்படி அவர்கள் நல்ல சுக பல ஆரோக்கியத்தோடு காண கிருபை செய்யும். உம்முடைய பாதுகாப்பின் கரம் இவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. அன்பின் தகப்பனே, இந்த உணவை தந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக அமையும். இயேசுவே, துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே இந்த வேளையில் இந்த உணவை தந்த இறைவனுக்கு நன்றி. ஆமென். மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக இன்று 44வது வறுமை ஒழிப்பு பயணமாக தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய அலெக்ஸ் கைலாசம் முதியோர் இல்லத்தில் 3 வேளை உணவுகள் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்று மதியம் மட்டன், சிக்கன், முட்டை போன்றவைகளோடு அருமையான சாப்பாடாக இல்லத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உணவை அளித்த மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளைக்கும் இதற்கு பெருவது உதவியாக இருந்த மலேசியா வாழ் தமிழர் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் திரு கோவிந்த் அவர்களின் 36வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த உணவுகள் வழங்கப்படுகிறது. அவர் நீண்ட ஆயுளோடு நலமோடும் பலமோடும் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த முதியோர்களுக்கு சிறப்பான உணவு அளித்த கோவிந்த் அவர்களும் அவர்கள் தொழில் வளங்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் பலமோடு நலமோடு எல்லாமல்ல இறைவனோடு ஆசியோடு இருக்க வேண்டும். இன்னும் இதே போன்று பல ஏழை எளிய மக்களுக்கும் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு உணவுகளை அளித்து தொடர்ந்து சமூக சேவைகள் செய்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிகளுடன் உங்கள் மாரிமுத்து பால்ராஜ், மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளை. வாழ்க கேப்டன் நாமம், வளர்க கேப்டன் புகழ்.